அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் விடிஆர். நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக செப்டம்பர் மாதம் முதல் வாரம் நம்ம காஞ்சிபுரம் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். வட திவ்ய தேச யாத்ரா அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ராவோட கான்செப்ட் என்னென்னா, திவ்ய தேசங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் காஞ்சிபுரத்தில் மட்டுமே ஒரு 10க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்கள் இருக்குது. அது அத்தனையும் பார்க்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் நம்ம இந்த யாத்ரா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ராவில் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து கிளம்பி நம்ம இந்த யாத்ராவை முடிச்சுட்டு திரும்பி சேலத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த யாத்ராவில் ஸ்ரீபுரம் பொற்கோயில், காணிப்பாக்கம் விநாயகர் கோயில், காளகஸ்தி கோயில், திருத்தணி முருகன் கோயில், ஷோலிங்கர் நரசிம்மர் கோயில், அதுக்கப்புறம் திருவலங்காடு மாந்தி கோயில் மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் வரதராஜ பெருமாள், காஞ்சி காமாட்சி, சித்ரகுப்தன் கோயில், மேலும் அதில் இருக்கக்கூடிய திவ்ய தேச கோயில்கள், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் அப்படியே சென்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலங்களான வடபழனி முருகன், திருவேற்காடு கருமாரி அம்மன் மற்றும் பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மற்றும் காளிகாம்பாள் கோயில், இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களையும் நம்ம தரிசிக்க போகிறோம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு யாத்ராவாக இருக்க போது. ஒரு 4 டேஸ் யாத்ரா. இந்த யாத்ரா ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். பொதுவாகவே இந்த காஞ்சிபுரம் இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, ஸோ மேஷராசியை குறிக்கக்கூடியது. இப்போ மேஷராசி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொரு பாவமாக வரும். அப்போ அந்த யாத்ராவுக்கு வரும்போது அந்த யாத்ராவால் உங்களுக்கு அந்த பாவம் இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் யாருக்கெல்லாம் ராகுகேது சம்மந்தமாக தோஷம் இருக்கோ அவங்களுக்கு காளகஸ்தியில் நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணும்போது அந்த தோஷங்கள் நீங்கும். புதன் திசை, புதன் புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ, புதன் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களாம் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் ஸ்ரீபுரம் பொற்கோயில் நாராயணியோட அம்சத்தில் இருக்கும். ஸோ லட்சுமியோடைய கடாட்சம் முழுவதுமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவலங்காடு மாந்தி கோயில் அப்படிங்கிறது லக்னம் மாந்தி இருக்கிறவங்க, சூரியன் மாந்தி, சந்திரன் மாந்தி இருக்கிறவங்க இந்த கோயிலில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மேலும் ஷோலிங்கர் நரசிம்மர் பவகரணத்துக்கு ரொம்ப சிறப்பான ஸ்தலம்னு சொல்லலாம். திருத்தணி முருகன் கோயில் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. ஒவ்வொரு விதமான பலன்களை நம்ம அனுபவிக்க போகிறோம். ஒவ்வொரு கோயில்களுக்கு போனாலே பல பலன்கள் இருக்குது. இதில் நம்ம நிறையா கோயில்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கோயில்கள் பார்க்க போகிறோம். ஸோ பல மடங்கு பலன்களை இதில் நம்ம அனுபவிக்க போகிறோம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் கலந்து கொள்ளலாம். இந்த யாத்ராவுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த யாத்ரா முடிகிறப்ப ஃபைனலி சேலத்தில் முடிப்போம். அதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை போயிட்டு இந்த யாத்ரா வரவங்க எல்லோரும் சேர்ந்து கிரிவலம் போகிறோம். கிரிவலம் போயிட்டு அதுக்கப்புறம் திருவண்ணாமலை தரிசனம், விஐபி தரிசனம் நம்ம பண்ண போகிறோம். அந்த தரிசனத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சேலம் நம்மளோட யாத்ராவை நிறைவு பண்ண போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யாத்ராவை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, யாருக்கெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த யாத்ராவில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த யாத்ராவில் நானே உங்கள் கூட எல்லா கோயில்கள்லேயும் சிறப்பம்சங்களை ஹிஸ்டரியை விளக்கம் கொடுத்து சிறப்பு பூஜைகள் செய்து கொடுத்து உங்கள் கூட இருந்து இந்த யாத்ராவை வழிநடத்த போகிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை தவற விடாமல் இந்த யாத்ராவுக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 டேஸ் தான் இருக்குது இந்த யாத்ராவுக்கு. சீக்கிரமாக முன்பதிவு செஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.